Students, நம்ம வந்து எக்ஸாம்பிள் 3.14 பார்க்கலாம். Find the extruder values of the following expression. இப்போ extruder value நமக்கு என்ன எக்ஸஸ் பார்த்துருக்கோம் சம்மு. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் 0 தான் ஆகும். ஃபங்க்ஷன் நமக்கு நாட் அன்டிஃபைன்ட் ஆயிடும். இப்போ எந்த வேல்யூ நமக்கு வந்து அன்டிஃபைன்ட் ஆகுது சேர்க்கும்போது செக் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் நோட் பண்ணிடுறேன். x plus 10/8x. இது எக்ஸ்போஷன் இல்லையா கொடுக்குறோம் இல்லையா? எக்ஸ்போஷன் x plus 10 divided by 8x is undefined. கொடுக்குற x எப்போ undefined ஆகும்? when denominator equal to 0. denominator என்னதுங்க? 8x equal to 0. அப்போ 8x 0னா x equal to 0. ஏன்னா தெரியும் உங்களுக்கு இந்த 8 டிவைட் ஆகும்னா 0/8 வரும். 0/8 0 தான். அப்போ இதான் நமக்கு எக்ஸ்க்ளூடர் வேல்யூ தான். சரிங்களா? therefore the required excluded value is x equal to 0. சரிங்களா? ஏன்னா இந்த வேல்யூ அப்பதான் நமக்கு ஆகும், இந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஃபங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு அன்டிஃபைன்ட் ஆயிடும். செகண்ட் சம் போலாமா? அதாவது டினாமினேட்டர் நமக்கு என்ன கூடாது, 0 வரக்கூடாது. வந்தா நம்ம ஆகும் ஃபங்க்ஷன் நமக்கு அன்டிஃபைன்ட் ஆகும். அது எந்த வேலையில ஆகுதுன்னு நமக்கு சமல சொல்றோம். ஒரு இல்லை. அப்ப அதே போல இப்ப இந்த கொடுத்துற எக்ஸ்பிரஷன் எப்போ நம்ம அன்டிஃபைன்ட் ஆகும்? டினாமினேட்டர் 0 வந்தா அவ்வளவுதானே. அது இப்படி எழுதுக்கலாம். எக்ஸ்பிரஷன் 7p plus 8p square plus 13p plus 5 is undefined. When இந்த denominator 0 இல்லையா? அப்ப 8p square plus 13p plus 5 equal to 0. இது ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த x ஸ்கொயர் டேர்ம், y ஸ்கொயர், p ஸ்கொயர், இந்த டேர்ம் நம்பர் என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை இந்த கான்ஸ்டோட மல்டி பண்ணி அதுதான் நம்ம நீங்க மல்டிபிள் வேல்யூ, அதாவது ப்ராடக்ட் வேல்யூ நீங்க எடுத்தணும். 40. ஓகேவா? 8 பைசா 40. இந்த 30 நமக்கு என்னது அப்படியே இது சம் வேல்யூ தான். இப்போ பிளஸ் 40 இருக்கா? அப்போ கண்டிப்பா ரெண்டு நம்பர் இருக்கும், சேம் சைனா தான் இருக்கும். அப்போ இது அடிஷன் வேல்யூ தான். அப்போ எப்போ நம்ம வரும்? உங்களுக்கு 8 பைசா தெரியும் உங்களுக்கு 40, அது 8 5 ஆட் பண்ணது 30. உடனே இங்க p plus 8 எடுத்துறாதீங்க. இந்த ஃப்ரண்ட்ல நம்பர் இங்க மல்டி பண்ணி காமிங்களா? அதால நம்ம டிவைட் பண்ணுங்க. சரியா? இப்போ இதை பண்ணுங்க, இதை ஆன்சர் போங்க. இங்க 1 இருக்குல்ல, 1 p plus 1 கரெக்டுங்களா? இங்க டினாமினேட்டர் 8 இருக்குல்ல, அந்த 8 என்ன பண்ணணும்? இப்ப நமக்கு இங்க நார்மலா இந்த 8 இல்லைன்னா நான் என்ன பண்ணுவோம்னா p plus 5 போடுவோம் இல்லையா? டினாமினேட்டர் வச்சு என்ன பண்ணுவோம்? அந்த p க்கு ஃப்ரண்ட்ல வந்துடும். அப்ப 8p புரியுதுங்களா? 8p மேல நியூமரேட்டர் அந்த பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்ப இங்க சப்போஸ் இங்க வந்து ஒரு 3 இருந்துச்சுங்கன்னா நீங்க இப்ப 3p plus 1 போட்டுக்கோம். ஆனா இங்க 3 இல்ல. சரிங்களா? இருந்தா இப்ப நமக்கு நம்மலாம் p1 p plus 1 equal 0 ஆர்னது 8p plus 5 equal 0. இப்போ p equal இந்த -1னா இங்க 8p plus 5 sorry 8p equal to -5 வந்துருமா? -5. அப்போ p என்ன வந்துடும் நமக்கு? -5 மல்டிபிள் தானே 8p னா அர்த்தம் 8 into p மல்டிபிள் இருக்கு. அப்படி வேலை கொண்டு வரும். அப்ப 8 வேலை கொண்டு வரும். இப்போ x வேற இருந்து ரெண்டு வேல்யூ அது -1 and -5/8. சரிங்களா? therefore the required x given values are excluded values are -1 -5/8. ஓகேவா? அவ்வளோ. இதுல தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு நல்லா தெரியாது. எக்ஸ்பிரஷன் x by x square plus 1 is undefined. எப்ப இந்த டினாமினேட்டர் 0 தானே? when டினாமினேட்டர் என்னது? x square plus 1 equal to 0. So that is நமக்கு அந்த கொண்டுமா x square -1 போலாமா? இப்போ -1 வந்த பிறகு இப்போ x வேல்யூ என்ன பாருங்க, x விட -1 வந்துச்சா? அப்ப x னா -1 ஸ்கொயர் வரும் இல்லையா? நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ ஸ்கொயர் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் அந்த சேம் நம்பரை தான் மல்டி பண்ணோம். இப்போ -1 -1 பிளஸ் ஆயிடும். +1 +1 +1 வரும், தவிர -1 வரதுக்கு சான்ஸ் இல்லை.
அப்ப இந்த வேல்யூ நமக்கு அன்டிஃபைன் தான். சரிங்களா? இது நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. இஸ் அன்டிஃபைன்ட். ஆக்சுவலா இந்த வேல்யூவை பண்ண முடியாது. ஒன்னாவது நமக்கு இதுக்கு எக்ஸ் வேல்யூவே கிடையாது. சரியா? there is no excluded values ஆகும். சரிங்களா? எந்த வேல்யூயும் கண்டுபிடிக்க முடியல. எக்ஸ் வேல்யூ ஏதாவது எந்த வேல்யூக்கும் 0 ஆகாது. என்ன ரீசன்னா நீங்க மைனஸ் போட்டா ஆகும், ஸ்கொயர் பண்ண பிளஸ் 1 ஆயிடுமா? பிளஸ் 1 பிளஸ் 2 தான் வரும் உங்களுக்கு, இல்லையா? நீங்க 0 போட உடனே ஆகும் 0 பிளஸ் 1 1 வந்துடும். இது எந்த எக்ஸ் வேல்யூ எந்த வேல்யூ போட்டாலும் சரி டினாமினேட்டர் நமக்கு 0வே ஆகவே ஆகாது. அதுதான் நமக்கு சொல்றோம். ஓகே தானே? அப்ப இங்க நமக்கு எக்ஸ் கூட வேல்யூஸ் கிடையாது நமக்கு. அவ்வளவுதான்.